செந்தில்வேல் கிட்டிருந்து தொடங்கி வரேன். எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சுக்கள்? விஜயை அதிமுக கூவி கூவி அழைக்குது. ஒருவேளை அப்படியான ஒரு முடிவை, அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன். மறுபுறம் திரு செல்லூர் ராஜு, நாங்க கூட்டணிக்காக யாரை தேடியும் அலையவில்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்க? கூட்டணிக்காக யாரையும் தேடி அலையவில்லை என்று திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லுவாரே என்று சொன்னால், அதற்கு நாம் திருப்பியும் அவருக்கு எந்த வீடியோவை தான் போட்டு காட்டணும் அப்படின்னா, அஇஅதிமுக டிஷர்ட் போட்டு தாவேகா கூடிய ஒரு இளைஞர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் ஆக்கினார். அதுக்கு என்ன பொருள்? ஒன்று, அதிமுகவை சேர்ந்த ஒரு இளைஞரின் கையில், அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியின் கையில் நீங்கள் தாவேகா கொடியை கொடுத்து ஆட்ட சொல்லியிருக்கிறீங்க, அல்லது தாவேகா நிர்வாகி அதிமுக டிஷர்ட்டோட வந்திருக்கிறார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஏன்னா அவர் டிஷர்ட் கருப்புள்ள சோப்பில் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அது கொடியை தான் ஆட்டினார். உடனே இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? கொடி பறந்து விட்டது, மிகுந்த உற்சாகமாயிட்டார். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். கூட்டணி கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடெல்லாம் முடிந்த அளவிற்கு உற்சாகத்தை அவர் தான் வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. அந்த அரசியல் கூட்டணிகள் போராட்ட களங்களில் உருவான அரசியல் கூட்டணிகள் உண்டு. பெரும் சிக்கல்களை மையப்படுத்தி உருவான அரசியல் கூட்டணிகள் உண்டு. சில அரசியல் கூட்டணிகள் திருமண விழாக்களில் பேசப்படுவதுண்டு. திருமண விழாக்களில் இரண்டு பெரும் தலைவர்கள் சந்தித்து ஒரு பொது எதிரிக்கு எதிராக அரசியல் கூட்டணி அமைத்தது கூட உண்டு. ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக 41 பேர் மரணமடைந்ததை வைத்து ஒரு கூட்டணியை கட்டி எழுப்புவதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரே என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய துயரம். ஒரு கொடி அசைந்ததற்காக நீங்க என்ன செய்றீங்க? கூட்டணி உருவாயிடுச்சுன்னு சொன்னீங்க. அதனால தான் டிடிவி தினகரன் அந்த வாதத்தை வைக்கிறார். இன்னொன்று, நீங்க ஆர்பி உதயகுமார் சொன்னதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆர்பி உதயகுமார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, தாவேகாவுடன் கூட்டணி வைக்காமல் போனால் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது சிரமம் அப்படிங்கிறது தான் அவருடைய பேசு பொருளினுடைய உட்பொருள் கருத்து. அவர் என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட மிரட்டுறாரு விஜய, பார்த்துக்குங்க, நீங்கள் உங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க, நீங்கள் மட்டும் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலைன்னா திருப்பி திமுக ஜெயிக்கிறோம். திருப்பி திமுக ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, தாவேக்காவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா எங்களோட என்ன செய்யணும்? நீங்க கூட்டணிக்கு வரணும். முதல்ல என்ன செஞ்சு பார்த்தாங்க? எப்படியாவது கூட்டணி. அது ஒரு அறிவுரை ஆலோசனை அப்படின்னு பார்க்க முடியாது, அதை மிரட்டலா தான் பார்க்கணும். இல்ல, அறிவுரையா கூட எடுத்துக்கிறேன். அறிவுரைனா நீங்க எப்படி இது சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கன்க்ளூட் பண்ணீங்க பாருங்க. எந்த அரசியல் கட்சியும் அப்படி சொல்லாதுல்ல. எந்த அரசியல் கட்சியும் அப்படி சொல்லுமா? எங்க கூட நீங்க கூட்டணிக்கு வந்துருங்க, வராமல் போனால் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துடும். அதுக்கு அதான அர்த்தம் அவர் பேசுனதுக்கு. நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரலைன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. விஜய் இல்லை என்றால், தாவேகா இல்லை என்றால் அஇஅதிமுகவால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு வந்திருக்குது? இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றும் அஇஅதிமுகவினருக்கு வந்திருக்கிறது. நான் ரொம்ப நாளாக ஒரு கருத்தை சொல்லிட்டு வரேன். அருமை சகோதரர் KC பழனிசாமி அவர்கள் அவருடைய சமூக வலைதளங்களில் இன்னைக்கு அது ரொம்ப அழகா தெளிவாக அதை விவரித்து எழுதியிருந்தார். இந்த கேள்வி நானும் ரொம்ப நாளாக கேட்டு வரேன். நீங்க எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கல சார்? இந்த நிமிடம் வரைக்கும், நாம பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் சார், விஜயனுடைய வாக்கு சதவீதம் என்ன நம்ம யாருக்கும் தெரியாது. வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒருவரை, அஇஅதிமுகவை விமர்சிக்கக்கூடிய ஒருவரை, அதிமுகவுக்கு அவர் அதிமுக சேர்த்தான் எதிர்ப்பேன்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப கடுமையா கடைசி நாமக்கல் கூட்டத்தில் ஒரு அதிமுகவையும் சேர்த்தான் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க கூப்பிடுறீங்க. ஆனால் உங்களோடு இருந்தவர்கள், நீங்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சியை தொடர்வதற்கு காரணமாக இருந்த திருமதி VK சசிகலா அம்மையாரோடு உங்களுக்கு சமாதானமாக போவதில் சிக்கல் இருக்கு. டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்குது. ஐயா KCPயை சேர்த்துக்கொள்வதில் சிக்கல் இருக்குது. ஐயா OPS சேர்த்துக்கிறத சிக்கல் இருக்குது. ரெட்டலை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இவங்க தான் எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தீவிர விசுவாசிகளை சேர்த்துக்கொள்றதுல இவ்வளவு சிக்கல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகாவை கூவி கூவி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? அதனால தான் டிடிவி தினகரன் சொல்றார் இது சூசைடுக்கு சமம், பொலிட்டிக்கல் சூசைட். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அல்லது ஒவ்வொரு கூட்டணி தொடர்பான ஒரு வியூகத்திற்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த வியூகத்தின் அடிப்படையில் என்ன கடந்த கால தேர்தல் வரல. இப்ப நீங்க விஜய் வேணா ஒரு புது பிளேயர், அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். கடந்த கால தேர்தல் வரலாறு நிறைய இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்குமான ஒரு வியூகங்கள் இருக்கிறது. பழம் கனிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதும் ஒரு வியூகம் தான். அது அப்படியான ஒரு சூழல் இந்த தேர்தலுக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் தலைவர்கள் தங்களுடைய பார்வைகளை, பேச்சுக்களை முன்வைக்கிறார்கள் அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? அது தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், அதற்கு விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் வேட்பாளராவதற்கு சம்மதித்து விட்டாரா? விஜய் தரப்புல அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெளிவா சொல்றாங்க. சொல்ற ஒருத்தரை நீங்க கூப்பிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்?
ரெண்டாவது நான் ஒன்று சொல்கிறேன் சார், இவர் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் பாருங்க, ஆர்பி உதயகுமார் சொல்கிறார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒலிக்கிறார். என்ன சொல்கிறாரு? திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு தாவே காப்பாற்ற சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், உங்களை நம்பி வராதுன்னு வைங்க, அவர் கதி என்ன ஆகும்? ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க கதிலாம் என்ன ஆச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. கூவத்தூரில் இவர்தான் முதலமைச்சர் என்று தோளை தட்டி வாழ்த்தி ஆசீர்வதித்த திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரை யாருன்னு கேட்டார். அதிமுகவுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். சூரியனை பார்த்து ஏதோ குறைப்பது போல என்று மிக கண்ணிய குறைவான விமர்சனங்களை, கடும் சொற்களை திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் மீது வீசினார். இவர் போய் பரப்புரைக்கு போயிட்டு வந்த டிடிவி தினகரனை அவருக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னார். 4 ஆண்டு கால ஆட்சியை இவர் நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள், அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இருந்தால் இவருக்கு பெரும்பான்மையே கிடையாது. அந்த ஓபிஎஸ்ஸை நீங்க யாருன்னு கேட்டார். ஐயா கேசிபியை அவர் முன்ன பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்றாரு. அப்போ நீங்க உங்களோடு இருந்து உங்க 4 ஆண்டு கால ஆட்சி நிறைவுறுவதற்கு காரணமாக இருந்தவர்களே நீங்க இந்த பாடு படுத்திட்டீங்களே. விஜய் நீங்க நாளைக்கு உங்க கூட விஜய் வந்தாருன்னா நீங்க என்ன பாடுபடுத்துவீங்க விஜய்? அந்த கேள்வி வருமா இல்லையா? இந்த காட்சி விஜய் கண்ணு முன்னாடி எதெல்லாம் வரும்? சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், கேசிபி சார் எல்லாரும் விஜய் கண்ணு முன்னாடி வந்து போவாங்களா இல்லையா? அல்ல, அது ஒரு பக்கம். இன்னொன்று சார், எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை சார். எனக்கு ஏன் இது தமிழ்நாடு அரசியல் நினைச்சா உள்ளபடியே கவலையோடய நான் சொல்றேன். இந்த நிமிடம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வராத ஒருத்தரை சுத்தி இவ்வளவு தூரம் இவர் பேர் என்ன எடப்பாடி பழனிசாமி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறத நினைச்சா தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் முதல்ல கூட்டணிக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பனையூரை விட்டுட்டு வெளியில வர சொல்லுங்க சார். வீட்டை விட்டு வெளியில வராமே போயிடுவாரா? தேர்தல் வரப்போது, தேர்தல் பரப்புரைகள் இருக்கு, கூட்டணி இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவர் அதை நோக்கி தானே நகர்வுகள். எனக்கு அநேகமா எனக்கு இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இல்லாத வகையில் புதுமையான ஒரு பிரச்சாரத்தை திரு விஜய் அவர்கள் ஒருவேளை எடுக்கக்கூடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர்களை தேடித்தான் இதுவரைக்கும் தலைவர்கள் போய் உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு தாருங்கள் கேட்டிருக்காங்க. முதல் முறையாக அநேகமாக விஜய் ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம். வாக்காளர்கள் எல்லோரும் பனையூருக்கு வந்து என்னைய பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் ஒரு இலை விழுந்துச்சுன்னா சார், இலை வீட்டுக்கு நம்ம தேடி போய் ஆறுதல் சொல்லுவோம். துயரத்தில் இருக்கவனை தேடி போய் நம்ம என்ன செய்வோம்? கலங்காதப்பா, ஆறுதலா இரு, உங்க கூட நாங்க இருப்போம்னு சொல்லுவோம். போறதுக்கான பயண திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் இல்ல சார், எல்லாமே தகவல் தான் சார். விஜய் சோகமாக இருக்கிறார், தகவல். விஜய் ஏங்கி எழுதார், தகவல். விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம், தகவல். விஜய் கரூருக்கு போகலாம், தகவல். விஜய் இப்ப கடைசியா வந்து தகவல் சொல்லிடுறேன் சார், விஜய் கரூருக்கு போவதாக இல்லை, அவர் பயண திட்டத்தில் மாற்றம். அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இங்க வந்து ஆறுதல் பெற்று செல்வதாக தகவல். சார், அது தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்களே தாவேகா, அது தாவேகாங்கிறத தகவல் வெற்றி கழகம்னு மாத்திக்கலாம். பேசுவோம், அவங்க பிரதிநிதி யாரும் இல்ல, தகவல் வெற்றி கழகமான்னு பேசுவோம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு கேசிபி, இங்க விஜயோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற டிடிவி தினகரனுடைய விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி சதிச்சிட்டாரா? அதனாலதான் இப்படியான கருத்துக்கள் டிடிவி தினகரன் இருந்து வருதா? தினகரன் பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர்ல தினகரன் வெற்றி பெற்றார். என்ன சொல்லி வெற்றி பெற்றார்?